இன்றைக்கி நம்ம ஐஷு சமையலை பார்க்க போகிறது ஆரோக்கியமான கருப்புழுந்தங்களி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இது வந்து பெண்கள் கட்டாயமாக வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. உடம்பு வலி, கை கால் வலி, முழங்கால் வலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்பு வலி, இது எல்லாமே நல்லா கேட்கும். இந்த ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு வீக்லி ஒன்ஸ் சாப்பிடும்போது, அதுக்கப்புறம் புதுசாக ஏஜ் பண்ணுற குழந்தைங்களுக்குலாம் இது வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுத்திங்கன்னா அந்த இடுப்பு, கர்ப்பப்பை எல்லாமே நல்லா வலுப்பெறும். இதுக்காக ஃபஸ்ட்டு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா வறுத்துட்டு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஏலக்காய், ஒரு 2 இன்ச் அளவுக்கு சுக்கு வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா வந்து வறுபடணும். இது ரெடி ஆயிடுச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உளுந்தை வந்து லைட்டாக நம்ம வாயில் எடுத்து போட்டு பாருங்கள். நல்லா பொறு பொறுன்னு உடஞ்சி வரும். அந்த டைமில் நம்ம இதை வந்து வேறு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் முழு உளுந்தும் எடுத்துக்கலாம், இல்லாட்டா உடச்ச கருப்பு உளுந்தும் எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து வந்து ரொம்ப சத்தானது. அதனால் போதுமான அளவுக்கு நீங்கள் கருப்பு உளுந்தே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளைன்னு அந்த நிறம் மாறுறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் வாயில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ அந்த டைமில் இதை வந்து தட்டுக்கு மாற்றி ஆற விட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு 15 நிமிஷம் போல் ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறினக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்சர் ஜாரில் வேணும்னா நல்லா மை போல் நீங்கள் அரைச்சி 2 டைமாக பாதியாக பிரித்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த மை போல் அந்த கன்சிஸ்டன்சி வரும். இல்லாட்டா லைட்டாக குறுகுறுன்னு இருக்கும். பட் வந்து சளிச்சு மிச்சத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபுல்லாத்தையுமே அந்த களியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சத்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு சேரும். இப்போ நல்லா அரைச்சி எட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு அரைச்சி எட்டு வந்திருக்கேன். ரொம்ப மை போல் இல்லை, கொஞ்சம் லைட்டாக திரியாக இருக்கும் என்னோடது. ஸோ வந்து நான் ஃபுல்லாகவே சலிக்காமல் தான் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து ஒரு தனி கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்பப்போ வேணுங்கிற போது ஒரு மாதம் அளவுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை மூடி இந்த மாதிரி ஒரு சில்வர் டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம தேவைங்கிற போது இதில் வந்து கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். இன்றைக்கி 1 கப் அளவுக்கு நான் வந்து கடாயில் வந்து மாவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதில் 2 கப் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த கடாயில் கொஞ்சம் அடிக்கனமான உள்ள கடாய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு சேர்த்தக்கப்புறம் நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாது. அதனால் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு சாஸ்பேனில் இந்த மாதிரி அரை கருப்பட்டி, அதாவது இந்த கப்பு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நல்லா இனிப்பு சேர்த்து சாப்பிடுவீங்க அப்படின்னா அந்த 1.5 கப் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அப்போ மொத்தமாக சேர்த்து 2.25 அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அதில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பாகு கன்சிஸ்டன்சியில் காய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து கற்கள் ஏதாவது இருக்கும். ஸோ அதனால் காய்ச்சி நம்ம வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடாயில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை வந்து இப்போ ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகி நல்லா குக்காகி வரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறம் நம்ம வந்து பாகு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. கட்டிகள் எதுவும் வந்து ஆகாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக வந்து இதில் நல்லா கலந்து விட்டும் போதே ஒரு சிட்டிகை அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அந்த இனிப்பை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதில் வந்து இப்போது பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர், அதோட சாப்பிட்றதுக்கும் அது இடையில கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போ வந்து இன்றைக்கி 80 ml அளவுக்கு நான் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த கர்ப்பப்பைக்கு அப்புறம் எலும்புக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. அதனால நல்ல நயமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் அந்த 80 ml எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து சேர்த்துட்டே நல்லா கிண்டி விட்டுட்டே வரணும். அப்போ தான் நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா பிரிஞ்சு வரும். அந்த களி வந்து நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா அப்படி வெந்து வரும். பார்த்திங்கனாலே தெரியும்.
அந்த டைமில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மறுபடியும் வந்து கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா அது நல்லா இன்னுமே வந்து கொஞ்சம் இறுகி வரும் அந்த களி வந்து. அப்போ வந்து கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும் போது நம்ம கையில் வந்து தண்ணி தொட்டோ இல்லாட்டி எண்ணெய் தொட்டோ நம்ம வந்து நல்லா உருட்டி எடுத்தோம்னா ஒரு சூப்பரான உளுந்தங்களி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் இன்றைக்கி நெய் வந்து கொஞ்சம் காய்ச்சி அதில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணும்னாலும் விட்டுக்கலாம். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. மறக்காமல் ஐஷு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன்.